மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை மிகுந்த மனவலியுடன் பெற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அறிவிக்கப்பட்டது. இதனை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நேற்று சென்னை திரும்பினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருதை பிரேமலதா விஜயகாந்த் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மிகுந்த மனவலியுடன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டதாக கூறினார். விஜயகாந்திற்கு மத்திய அரசு காலம் கடந்து பத்மபூஷன் விருது வழங்கியிருந்தாலும் இது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் மத்திய அரசுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், எங்கள் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது இன்னைக்கு பெற்று தலைமை கழகத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் அதை கேப்டன் பாதத்தில் இன்னைக்கு சமர்ப்பிச்சு கேப்டன் மீது அன்பு வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும், தமிழக மக்களுக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை. அதனால மிகப்பெரிய வலியோட தான் அந்த விருதை நான் வாங்கினேன். ஆனால் பிரசிடென்ட் கிட்ட அந்த அவார்டை வாங்கின அடுத்த நிமிஷமே அதை நான் கேப்டனுக்கு சமர்ப்பித்து விட்டேன். அந்த ஸ்டேஜிலேயே அதை நான் கேப்டனுக்கு சமர்ப்பிச்சிட்டேன்.